Hello everyone. So இந்த வீடியோல நம்ம Flutter பத்தி தான் பார்க்க போறோம். So Flutterனா என்ன? இது வந்து ஒரு programming language-ஆ இல்ல ஒரு framework-ஆ இல்ல இது ஒரு application-ஆ இது என்ன அப்படினு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். So Flutterனா என்ன? இது வந்து ஃபியூச்சர்ல இதுக்கு ரொம்பவே நிறைய அதிகமா ஸ்கோப் இருக்குன்னு சொல்றாங்க. So அப்ப நம்ம Flutterனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான நமக்கு பெஸ்டான விஷயமா இருக்கும். So காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தாலும் சரி இல்ல working professional freshers யாரா இருந்தாலும் சரி Flutter பத்தின ஒரு பேசிக்கான இன்ட்ரோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். So இப்போ வீடியோக்குள்ள போலாம். மறக்காம subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் ட்ரெண்டிங்கா இருக்க போதோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து அந்த டெக்னாலஜிஸ் பத்தின வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டக்குன்னு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. So what is Flutter? First Flutterனா என்ன? So Flutterனா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓபன் சோர்ஸ்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஓபன் சோர்ஸ்னா என்ன? ஓபன் சோர்ஸ்னா நம்மளால வந்து ஃப்ரீயாவே இதை யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் இப்போ ChatGPT 4 and 5 பாத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் இருக்கும். பெய்டு வெர்ஷன் பிரீமியம் போலாம். பட் அப்படி இல்லைனாலும் ஃப்ரீயா யூஸ் பண்ணணும் நான் பிரீமியம் போல ஃப்ரீயா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்க கூடியதை தான் வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ளட்டருமே வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். ஓப்பன் சோர்ஸ் UI தான். ஸோ இது யார் வேணாலும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பைத்தன் ஜாவா நம்மளாம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிறோம்ல, கோட் பண்ணுறோம்ல அந்த சாஃப்ட்வேரில். ஸோ அந்த மாதிரி ஃப்ளட்டருமே வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளட்டருங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு UASDK, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். இது வந்து கூகுள் தான் கிரியேட் பண்ணுறாங்க இந்த ஃப்ளட்டரை. இது வந்து நம்ம எதுக்காக அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறக்காக வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆப் கிரியேட் பண்ணணும், ஒரு கேம் டெவலப் பண்ணணும், லைக் PUBG மாதிரி ஒரு கேம் டெவலப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கேமை வந்துட்டு இப்போ நான் வந்து ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் டெவலப் பண்ண எனக்கு தெரியும்னா ஆண்ட்ராய்டுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் ஏதாவது ஜாவா, கோட்லின் இந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணணும். iOS போயிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது 2 லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு தனியாக 2 லாங்குவேஜ், அதுக்கு தனியாக 2 லாங்குவேஜ், மொத்தம் 4 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு 4 லாங்குவேஜையும் வச்சு நீங்கள் ரெண்டு பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து ஒரே ஆப்பை 2 பிளாட்ஃபார்மில் 4 லாங்குவேஜ் படித்து க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது ரொம்ப ப்ராசஸும் அதிகம், டைமும் அதிகம், தென் உங்களுக்கு வந்து நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் இந்த SDK படிக்கிறது மூலமாக, இந்த ஃப்ளட்டருங்கிற ஒரு UASDK படிக்கிறது மூலமாக உங்களால் கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் இந்த ஒரே ஒரு SDK வச்சு கிரியேட் பண்ண முடியும். போத் விண்டோஸ், macOS, லினக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற வெப்ஸில் கம்ப்யூட்டர்ஸ்லேயுமே உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் OS வச்சு. அதே டைம் இந்த சைடு ஃபோன்லேயுமே உங்களால் இந்த ஆண்ட்ராய்ட், iOS இதுலேயுமே உங்களால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஃப்ளட்டரை ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்னு சொல்கிறாங்க. உங்களால் ஃபோன்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது, லைக் ஆண்ட்ராய்டு, iOS இதுலேயுமே பண்ணிக்க முடியும். அதே டைம் சிஸ்டமில் இருக்க விண்டோஸ், macOS, லினக்ஸுங்கிற மாதிரி எம்பெடட் சிஸ்டமில் கூட உங்களால் ஃப்ளட்டர் வச்சு ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ 10 லாங்குவேஜ் படித்து ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுற ஒரு இடத்துல உங்களால் ஒரு SDK படித்து பலவிதமான பிளாட்ஃபார்மில் உங்களால் ஒரு ஆப் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து ஃப்ளட்டர் லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளட்டர் வந்து டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து யார் டெவலப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் தான் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளட்டரில் நிறைய ப்ரீ டிசைன் விஜெட்ஸ் இருக்குது, லைக் பட்டன்ஸ், டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ், லேஅவுட்ஸ் இந்த மாதிரி. நீங்கள் வந்து டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறீங்க, ஃப்ளட்டர் வந்து டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஃப்ளட்டரில் வந்து அவங்க நிறைய ப்ரீ டிசைன் விஜெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். தென் கூகுள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆண்ட்ராய்டுக்காக மெட்டீரியல் டிசைனும், தென் ஆப்பிள் iOS வந்து Cupertino அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் டிசைனுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃப்ளட்டர் ஆப்ஸ் வந்து ஆர் நேட்டிவ்லி கம்பைல்டு, விச் மீன்ஸ் தே டோன்ட் ரிலை ஆன் வெப் வியூஸ் ஆர் இன்டர்மீடியட் லேயர்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு கோட் பண்ணுறீங்க, அந்த கோட் வந்து எந்த மாதிரி அந்த ஆப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்குறக்கு நீங்கள் ஏதாவது இன்டர்மீடியட் லேயர் போயோ இல்லைனா வெப் வியூஸ் போயோ பார்க்க வேணாம். அந்த ஆப்லேயே உங்களுக்கு அட் அ டைமில் அந்த சேஞ்ச் வந்து நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு லைக் டெம்பிள் ரன் மாதிரி ஒரு கேம் நீங்கள் டெவலப் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த கேமில் வந்து இப்போ நான் ரன்னிங் ஃபீல்டு வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இல்லாமல் நான் வந்து எனக்கு ஒரு ஸ்குவிட் கேமில் வர மாதிரி நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க, ஒரு கோட் மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அது வேறு ஏதாவது வெப்பில் போய் வியூ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட ஆப்லேயே வந்து டைரெக்டாக நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு ஆப்லேயே நடந்திருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு நேட்டிவ்லி கம்பைல்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒய் ஃப்ளட்டர். நம்ம ஏன் ஃப்ளட்டர் படிக்கணும்? ஸோ ஏன் ஃப்ளட்டர் படிக்கணும்னா இது வந்து ஒரு சிங்கிள் கோட் பேஸ். அதாவது நீங்கள் ஒரு டைம் ஒரு கோடு எழுதிட்டிங்கன்னா அதை நீங்கள் ஆண்ட்ராய்டு, iOS, வெப், விண்டோஸ், macOS, லினக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களால் அந்த கோடை வந்து ரன் பண்ணி பார்த்துக்க முடியும். தென் டைமுமே வந்து உங்களுக்கு வந்து
இதில் சேவ் ஆகும். அதாவது இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு தனியாக ஒரு லாங்குவேஜ் படிச்சு, iOS தனியாக ஒரு லாங்குவேஜ், விண்டோஸ் தனியாக ஒரு லாங்குவேஜ்னு ஒரு லாங்குவேஜாக படித்து ஒரே ஆப்பை 3 விதமாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரே லாங்குவேஜ் ஒரே SDK படிக்கிறது மூலமாக எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகிற மாதிரி இந்த ஆப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். எல்லாத்துலேயுமே ரன்னும் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் டைமுமே சேவ் ஆகும். மற்றது கூட கம்பேர் பண்ணும்போது எஃபர்ட்ஸுமே இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே டைம் ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் வித் ஹாட் ரீலோட். டக்குன்னு நீங்கள் டெவலப் பண்ணுறதை வந்து இன்ஸ்டன்ட் சேஞ்சை உங்களால் அந்த ஆப்லேயே பார்க்க முடியும். அப்போ ஓகே, நான் வந்து இப்போ எனக்கு இந்த டெம்பிள் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது, வேறு மாதிரி இருக்கணும்னு நான் ஒரு சேஞ்ச் பண்ணுறேன் இந்த UIயில். இப்போ அது எப்படி இருக்குங்கிறது நான் ஆப்லேயே வந்து என்னால் ஃபோன்லேயே வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அப்போ நான் அந்த பக்கை அப்போவே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதான் ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் வித் ஹாட் ரீலோட். இப்போ பியூட்டிஃபுல் அண்ட் கஸ்டமைசபிள் UI. இப்போ ஒரு ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், அந்த கேம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் தானே நம்ம விளாடுவோம். அந்த UIயே நல்லா இல்லைங்கும் போது இப்போ அந்த இன்டீரியர், இப்போ நான் ஒரு கேம் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் விளாடுறேன், செகண்ட் லெவல் போகும்போது அதை விட அந்த சீனரிஸ் அந்த UI எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தானே நான் விளாடுவேன். அதே லெவலில் இருந்தால் எப்படி அது செகண்ட் லெவல்லையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அதனால் இதில் பியூட்டிஃபுல் அண்ட் கஸ்டமைசபிள் ஏஐயுமே கொடுத்துருக்காங்க. லைக் கூகுள் வந்து மெட்டீரியல் டிசைன், ஆப்பிள் வந்து குப்பர்டினோ அப்படிங்கிற விஜெட்ஸுமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது மாடர்னாகவும் ப்ரொஃபஷனலாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் ஹை பர்ஃபார்மன்ஸ். நான் சொன்ன மாதிரி கம்பைல்ஸ் டு நேட்டிவ் மெஷின் கோட், வெப் வியூஸ் கிடையாது, நம்ம டேரெக்டாக ஆப்லேயே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். தென் ஸ்ட்ராங் கம்யூனிட்டி அண்ட் கூகுள் சப்போர்ட். இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் தான் கூகுள் பெரிய கம்பெனி தான் வந்து இந்த UI SDKவையே நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நினச்சி பாருங்கள் அப்போ இது எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. ஸோ இது வந்து அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பேக்கேஜுமே, நிறைய லைப்ரரிஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. சொல்லப்போனால் அந்த லைப்ரரிஸ் வச்சு நம்ம நல்லாவே ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பவே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதனால தான் வந்து இது கூகுளே டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார் பிஸ்னஸஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நிறையா கம்பெனிஸ் வந்து நிறையா அப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்ச, நிறையா லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு டெவலப்பரை வச்சு நிறையா அவங்க வந்து பலவிதமான iOSல ரன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஆண்ட்ராய்டில் ரன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரெண்டுலேயுமே ரன் பண்ண தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க. இல்லை எனக்கு ஆண்ட்ராய்டு மட்டும்தான் தெரியும், ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, iOS டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. அப்போ ஒருத்தரையும் தனித்தனியாக அங்கே ஹையர் பண்ணி அந்த பிஸ்னஸை வந்து டைமும் அதிகமாகும், காஸ்ட் வைஸும் உங்களுக்கு அதிகமாகும். பட் ஒரே ஒரு ஃப்ளட்டர் கிரியேட் பண்ண ஒரு ஃப்ளட்டர் ஆப் டெவலப்பர் ஒரு ஃப்ளட்டர் டெவலப்பர் இருந்தாருன்னா அத்தனை பேருக்கும் கொடுக்குற சேலரி இவர் ஒருத்தருக்கே கொடுத்தா இவரே வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணுவார்ல. ஸோ அதனால் காஸ்ட் அண்ட் டைமுமே இதில் வந்து சேவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தென் வேர் வி கேன் யூஸ் ஃப்ளட்டர். ஸோ ஃப்ளட்டர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், எல்லா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கும் நம்ம ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுவோம். ஈவன் எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் IoT சிஸ்டம்ஸுமே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சேலரி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4 to 12 lakh LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு என்ட்ரி லெவல், மிட் லெவல், சீனியர் லெவல் டெவலப்பர்ஸ்க்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இருந்தீங்கன்னா பர் இயருக்கு உங்களுக்கு எவ்வளோ per annum வரும் அப்படிங்கிறது நான் இங்கே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் யூரோப்பில் எப்படி, US, கனடாவில் இந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்கிறது எனக்கு பேசிக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4 to 12 lakh LPA வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃப்ளட்டர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், எக்ஸ்ப்ரெசிவ் அண்ட் ஃப்ளெக்சிபிள் UI பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும். தென் பெர்ஃபார்மன்ஸுமே ஆகட்டும், டிவைஸ் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்பவே நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி, ஃபியூச்சர் டெவலப்பர்ஸ்க்கு ஃபியூச்சர் யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், காஸ்ட்டு, தென் ஃபியூச்சரில் நல்லா ஸ்கோப் இருக்கிறது, ஓப்பன் சோர்ஸ், இது எல்லாமே சிங்கிள் கோடோட விஜெட்ஸ் வந்து நிறையா இருக்குது. தென் UI பெர்ஃபார்மன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா iOS, ஆண்ட்ராய்டு, வெப், டெஸ்க்டாப் நம்ம எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து UI வந்து நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆகட்டும், ஃப்ளட்டர் ஆகட்டும் பக்காவாக ஒர்க் பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. தென் ஹை பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம வந்து டாட்டில் தான் நம்ம சொன்ன மாதிரி இது வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கியர் கிராஃபிக்ஸ் இன்ஜின் தான் இது யூஸ் பண்ணுது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 60 FPS ப்ளஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கஸ்டமைசபிள் அண்ட் அடாப்டிவ் UIs. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது பார்க்கணுன்னா அதை ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சிலதுலாம் கஸ்டமைஸ் பண்ணுறதே ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும், பட் இதில் உங்களால் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் டு பிஸ்னஸஸ். ஸோ பிஸ்னஸ்க்கெல்லாம் இது எந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்பவே அதிகமான ஒரு வேல்யூ வந்து இந்த ஃப்ளட்டர் ஆப் டெவலப்பர்ஸ்க்கு வந்து வரப்போகுது. ஃப்ளட்டர் டெவலப்பர்ஸ்க்கு தென் டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக போகுது. ஏன்னா நிறையா லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கள வச்சுட்டு நிறையா பேருக்கும் நீங்கள் சேலரி கொடுக்கறதுக்கு இந்த ஃப்ளட்டர் டெவலப்பருக்கு மட்டும் வச்சுட்டு டைமும் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பலவிதமான அப்ளிகேஷன்ஸில் டெவலப் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறது. ஸோ பலவிதமான
பலவிதமான அப்ளிகேஷன்ஸில். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பலவிதமான அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைமை விட ஒரே ஒரு அப்ளிகேஷனை வச்சு நம்ம வந்து எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ண முடியாது. அதனால ரிடியூஸ் டைம் சொல்கிறாங்க. தென் கன்சிஸ்டன்ட் யூஏ அக்ராஸ் பிளாட்ஃபார்ம், ஹை பர்ஃபார்மன்ஸ் சொன்ன மாதிரி. ஸோ ஃபியூச்சர் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா பேக்எண்ட் இது வந்து மெயினாக கூகுள் பண்ணின ஒரு யூஏஎஸ்டி நமக்கு. ஸோ ஸ்ட்ராங் டீம் சப்போர்ட், லாங் டேர்ம் சப்போர்ட் வந்து நமக்கு இருக்குது. தென் வந்து நிறைய மேஜர் கம்பெனிஸும் இதை வந்து எடுத்துக்குவாங்க. லைக் கூகுள் ஆட்ஸ், ஈபே, BMW இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸுமே ஃப்ளட்டரில் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லையும் நிறைய ஃப்ளட்டர் டெவலப்பர்ஸை ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே ஃப்ளட்டர் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாப்புலாரிட்டியுமே இப்போ இருக்க இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் ஆகட்டும், எம்என்சிஸ் ஆகட்டும், இந்த ஃப்ளட்டர் ஆப் டெவலப்பர்ஸுக்கு வந்து நிறையவே ஹையரிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அவங்களுக்குமே வந்து சான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து நீங்கள் நிறையா லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும்னாலும் ஒரு லாங்குவேஜுக்கும் ஒரு டெவலப்பர் வச்சு அவங்க சேலரி ப்ரொவைட் பண்ணி டைம் எஃபிஷியன்ஸும் அதிகமாக எடுத்துக்கிறது. ஒரே ஒரு ஃப்ளட்டர் டெவலப் பண்ண தெரிஞ்சவங்க இருந்தாலே போதும் இல்லை. ஸோ அதனால் ஃப்ளட்டர் டெவலப் பண்ண தெரிஞ்சவங்களே வச்சு நம்ம இந்த மேக்ஓஎஸ், விண்டோஸ், லினக்ஸ், அதே மாதிரி ஃபோன் லைக் ஆண்ட்ராய்டு, iOS இது எல்லாத்துலேயுமே நம்ம கூட ஒரே ஆப்பை ஒரே அளவுக்கு க்ரியேட் பண்ண முடியும்னா ஸோ பாப்புலாரிட்டி ரொம்ப அதிகமாக தானே ஆகும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. தென் அதே டைம் வேர் அண்ட் ஹவு டு டைப் ஃப்ளட்டர் கோட். ஸோ ஃப்ளட்டர் கோடு வந்து நம்ம VS கோடில் தான் வந்து டைப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃப்ளட்டர் SDK இன்ஸ்டால் பண்ணணும், ஃப்ளட்டர் அஃபிஷியல் வெப்சைட்லேயே. தென் டாட் SDK வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். தென் இது வந்து நீங்கள் VS கோட்லேயே வந்து எடிட் பண்ணிக்கலாம். VS கோட்லேயே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து கோட் வந்து ஃப்ளட்டர் கோட் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ CD ஸ்பேஸ் மை ஆப்புங்கிற ஒரு இதை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு ஃப்ளட்டர் ரன்னு கொடுத்தீங்கன்னா ரன் ஆயிடும். ஸோ கிரியேட் மை ஆப் நம்ம ஒரு கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணுவோம் இல்லை ஜாவா பைத்தன்லாம். ஸோ அந்த மாதிரி மை ஆப்னு ஒரு கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு CD ஸ்பேஸ் அதை கொடுத்து ஃப்ளட்டர் ரன் கொடுத்தா ரன் ஆகும். ஸோ யாருக்காவது வந்து ஃப்ளட்டர் ஆப்பில் வந்து டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி கோட் டைப் பண்ணி ரன் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஃப்ளட்டர் டியூட்டோரியலுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி வந்து ஆண்ட்ராய்டில் எப்படி ரன் பண்ணுறது, iOSல எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத இங்கே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வேர் இட் ரன்ஸ்னு. தென் பாப்புலர் ஆட்ஸ் ஃப்ளட்டரை வச்சு க்ரியேட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா BMW, கூகுள் ஆட்ஸ், அலிபாபா, ஈபே மோட்டார்ஸ், ரெஃப்ளெக்டிவ் இதெல்லாமே வந்து ஃப்ளட்டர் வச்சு க்ரியேட் பண்ண ஆப்ஸ். ஸோ ஃபியூச்சர் ஸ்கோப் ஃபார் ஃப்ளட்டர் பார்த்தீங்கன்னா நிறையாவே இந்த மாதிரி க்ராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்பர்ஸ்க்கு வந்து ஃபியூச்சரில் அதிகமாக ஸ்கோப் இருக்குது. ஸோ ஃப்ளட்டர் டெவலப்பர்ஸுக்கு வந்து ஃபியூச்சரில் ஸ்கோப் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நல்லா நீங்கள் இப்போ இருந்தே ஃப்ளட்டர் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஒரு பேக்கேஜில் உங்களால் ப்ளேஸும் ஆக முடியும் எம்என்சிஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸில். ஸோ ஈகோ சிஸ்டமில் இது ரொம்பவே க்ரோ ஆகிட்டுருக்கு. அப்டேட்டாக இருங்க. இது ஒரு அப்டேட்டான ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி. ஃபியூச்சரில் வந்து எல்லாருமே ஜாவா டெவலப்பர், பைத்தன் டெவலப்பர் மாதிரியே ஃப்ளட்டர் டெவலப்பருக்கும் ஸ்கோப் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பிக் பிராண்ட்ஸுமே வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளட்டரை வந்து நம்ம AI and IoT கூடயுமே வந்து இன்டகிரேட் பண்ணியுமே வந்து நம்ம அதுலேயுமே நம்ம வந்து இந்த ஃப்ளட்டரை வந்து இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ பெரிய ஃப்ளட்டர் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் சம்மரி பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் வந்து ரொம்பவே இது வந்து ஒரு க்ராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷனுங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு UASDK கூகுள் டெவலப் பண்ணது. ஸோ கூகுள் டெவலப் பண்ணதுனால கண்டிப்பாக எல்லா கம்பெனிஸுமே யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து வேகன்சியும் ஆகட்டும், ஸ்கோப் ஆகட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே ஃப்ளட்டர் டெவலப்பர்ஸ்க்கு அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லலாம். தென் அவ்வளோதான். ஃப்ளட்டரை பற்றின ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை ஃப்ளட்டரோட டியூட்டோரியல் ஏதாவது வேணும், எனக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருந்ததுன்னா கொஸ்டின் தான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான ஆன்சர் ரிப்ளை பண்ணுற மாதிரியும் நான் வந்து வீடியோஸ் வந்து ஃப்ளட்டரில் மேக் பண்ணுறேன். இல்லை ஃப்ளட்டரை பற்றின டியூட்டோரியலே வேணும், ஃப்ளட்டரை பற்றின வீடியோ அதிகமாக வேணும்னாலும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபியூச்சர் டெக்னாலஜிஸை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் லேர்ன் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.